பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்குது. அதை பற்றி தான் டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தாக்குதலில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியானதாகவும், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் 200 தாலிபான்கள் உயிரிழந்ததாகவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த மோதல்களோட எதிரொலியா டோர்காம் அதே போல் சாமன் இந்த முக்கியமான எல்லை பகுதியில் இருக்குல்ல, இந்த பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு காஷ்மீர் எப்படி ஒரு மைய பிரச்சனையோ, அதுபோல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலுக்கு டுரான் கோட் அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான மைய பிரச்சனையாக இருக்கிறது. 1893ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலராக சர் மோர்டிர் டுரான் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அப்போதைய ஆப்கானிஸ்தான் அமீர் அப்துல் ரஹ்மான் கான் அப்படிங்கிறவருக்கு இடையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையப்பட்டது தான் இந்த டுரான் கோட். ஆப்கானிஸ்தான் இந்த 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை அங்கீகரிக்கவே இல்லை. ஆங்கிலேயர்கள் தங்கள் மீது திணிக்கப்பட்ட மற்றும் பஷ்டூன் இன மக்களை பிளவுபடுத்திய ஒரு கற்பனை கோடு இது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. 1947 பாகிஸ்தான் உருவான போது பிரிட்டிஷ் இந்தியாவிடமிருந்து இந்த எல்லையை பெற்றது. அதனால் இதுவே சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தங்கள் நாட்டின் மேற்கு எல்லை அப்படின்னு பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. 2017ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இந்த எல்லையில் முள்வேலி அமைக்க தொடங்குறாங்க. இது சாதாரண முன்வெளி இல்லை, இரட்டை சங்கிலி வேலி, அதாவது டபுள் ஃபென்ஸ் சிஸ்டம். இது 2 சங்கிலி இணைப்பு கம்பிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த 2 வேலிகளுக்கு இடையில சுமார் 2 மீட்டர் இடைவெளி இருக்கும். இடைப்பட்ட இந்த வெற்றிடத்தில் சுருள்முள் கம்பிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்வேலி அப்படிங்கிறது 3.6 மீட்டர் உயரம் கொண்டது. ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மீட்டர் உயரத்திலையும் முள்வேலி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த எல்லை நெடுகளும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பார்டர் ஃபோர்ட்ஸ் கட்டப்பட்டிருக்கின்றன. வேலி அமைக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு திறனை அதிகரிக்க அகச்சிவப்பு கருவிகளும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. வேலி பணி முடிஞ்ச பிறகு எல்லை தாண்டி செல்வதற்கு 16 அதிகாரப்பூர்வ நுழைவு புள்ளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். தற்போது இந்த பணிகள் 98% நிறைவேறி இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 2% பணியால் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு.